ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே பேக் ஸ்டேஜ்லேருந்து காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு செத்ரோலின்ஸை செக்யூரிட்டி கார்ட்ஸு பார்த்து கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து எதை பற்றி பேச போகிறான்றது தெரியும். கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனாவை பற்றி தான் பேச போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுவார். ஜான்சன் என்னமோ ரெஸ்ல்மேனியாவில் தோக்கடிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் தோக்கடிச்சு 70 டைம் சாம்பியன் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஆக மாட்டான், நான் தான் அவனை தோக்கடிக்க போகிறேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ரேண்டி ஆர்டன் வருவார். ரேண்டி ஆர்டன் வந்து பேசுவார். என்ன பேசுவார்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும், நீ எங்கே இருந்து இப்படி இந்த அளவுக்கு வந்திருக்குன்றது தெரியும், நீ ரெஸ்ல்மேனியாவில் நீ சாம்பியனோட வெளில வர, நீ ஜான்சனோட தோக்கடிச்சிட்டு சாம்பியனோ எடுத்துக்கிட்டு வர, நீ சாம்பியனாக வரும்போது அடுத்து நான் வந்து உன்னை சந்திக்கிறேன், நாம் 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம், நான் வந்து பின்னாடிலாம் வந்து அடிக்க மாட்டேன், ஏன்னா உன்னோட நிலைமை எனக்கு தெரியும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குன்னு, அதனால் நம்ம 2 பேரும் ஐ டு ஐ நேருக்கு நேர் சந்திச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ட்ரீம் மேக்கர் டிரைவர் வந்து என்னடா நீங்கள் 2 பேருமே பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரேண்டி ஆர்டன் நீ மணாலி வீட்டில் இருந்துட்டு வந்த உடனே உனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுக்கணுமா, அதுக்கு அடுத்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு தகுதியான ஆள் நான் தான் அடுத்த சாம்பியன்ஷிப்புக்கு மேட்சுக்கே மோதணும், இந்த இடத்துல ஜான்சனுக்கு பதிலாக நான் இருந்திருக்கணும், ஏன்னா இந்த டேமியன் அண்டர்டேக்கர் வரலைன்னா, டேமியன் பெஸ்ட் தான் டேமியன் அண்டர்டேக்கர்னு அவர் சொல்லுவார், அவர் வரலைன்னா நான் தான் இந்த இடத்துல சாம்பியனாக மோத போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ரேண்டி ஆர்டன் நீ கெவின் ஓவன்ஸை தோக்கடிக்க தகுதி இல்லைன்னு சொல்லுவார். கடுப்பான ரேண்டி ஆர்டன் அப்படியே வந்து ஒரு ஆர்கேவை போட முயற்சி பண்ணுவோம். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ட்ரீம் மேக்கர் எஸ்கேப் ஆகி ஓடிடுவார். அதுக்கப்புறம் அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் லாஸ்ட் வீக் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் பிரிட்டி டெட்லி வர்சஸ் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், இவங்க 2 பேருக்கும் மேட்ச். ஃபர்ஸ்ட் டைம் தங்களோட டேக் டீம் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான் வின் பண்ணிட்டாங்க, ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க, சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. இந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக கட்டனா சான்ஸ் அண்ட் ஹெய்டன் கார்ட்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பிப்பர் நீவன் டீமோட ஒரு கான்ட்ரவர்சி உருவாக இருக்கும். அந்த கான்ட்ரவர்சியில் வந்து அடுத்த ஒரு டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கட்டனா சான்ஸ் அண்ட் ஹெய்டன் கார்ட்டர் வர்சஸ் பிப்பர் நீவனோட டீமான சீக்ரெட் ஹெர்விஸ்ன்ற டீமோட வருவாங்க. இந்த டீமில் வந்து பிப்பர் நீவன் வந்து டீமான சீக்ரெட் ஹெர்விஸ் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கு உதவியாக இருப்பாங்க சில்சா கிரீன். அதுக்கப்புறம் பிப்பர் நிவினோட சீக்ரெட் ஹெர்விஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கட்டனா கார்ட்ஸை. அதுக்கு அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஜெலினா வேகன்ஸ் வருவாங்க. ஏன்னா ஜெலினா வேகன்ஸ் செல்சி கிரீனுக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இந்த டீமில் தான் செல்சி கிரீனும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டு தன்னோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வருவார். எல்ஏ நைட் வர்சஸ் பிரான்ஸ்டோன் போன வாரம் கன்ஃபர்மேஷன் நம்ம யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து இடையில வந்து ஜாக்கஃபெக்ட் வந்து பிரான்ஸ்டோம்னா அட்டாக் பண்ணுவார். பிரான்ஸ்டோம்னை தூக்கி கமெண்ட் டேபிள் அடிப்பார். அதுக்கப்புறம் பிரான்ஸ்டோம்னை ரிங்குள்ளே தள்ளி தன்னோட ஃபினிஷர்லாம் போடுவார். பிரான்ஸ்டோனை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜிம்மி ஈசோ வந்து ஜெயிக்கிற போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து மிஸ்ஸும் அதுக்கப்புறம் வந்து கார்னோகிஸும் வந்து ஜிம்மி ஈசோவை வந்து சண்டைக்கு இழுப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி உருவாகி ஜிம்மி ஈசோவுக்கும் மிஸ்ஸுக்கும் இன்னைக்கு நைட்டு ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சோலோசிக்கா, அதுக்கப்புறம் வந்து டேமாட்டோங்க, அதுக்கப்புறம் ஜாக்கஃபெக்ட் எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நயமி பேக் ஸ்டேஜில் க்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க, நான் வந்து அடிக்கல அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரொமோ ஓடிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடுத்து யார் வரப்போறா, அடுத்து ரிட்டர்ன் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அடுத்ததான் நயமி பீஃபையும் மிச்சினையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து மேட்ச் விளையாட வந்தவங்கள அந்த இடத்துல வந்து சாட் கேர்கில் வந்து பீஃபையும் மிச்சினையும் வந்து காப்பாற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சாட் கேர்கில் காப்பாற்றிட்டு போகல ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பாங்க சார்லட் ஃப்ளேரா. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க, அதுக்கப்புறம் சார்லட் ஃப்ளேர் வர்சஸ் மிச்சின் இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து சார்லட் ஃப்ளேர் மிச்சினை தன்னோட சப்மிஷன் மூவை போட்டு இந்த மேட்சை வந்து ஈஸியாகவே வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்த சார்லட் ஃப்ளேர் ஜெயிச்சதை பற்றி பேக் ஸ்டேஜில் டிஃபன் ஷார்டன் பேட்டி கொடுப்பாங்க. சார்லட் ஃப்ளேர் என்னதான் இப்படி ஜெயிச்சாலும் நான் டிஃபன் ஷார்டன் நான் தான் ரெஸ்ல்மேனியா சாம்பியனோட போன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டன் வருவார். ரேண்டி ஆர்டன் வர்சஸ் ட்ரூ மேக்கன்ட்ரேவ்ன்ற மேட்ச் லாஸ்ட் ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங்கில் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ரேண்டி ஆர்டன் ட்ரூ மேக்கன்ட்ரேவ் தெறிக்க விட்டுருப்பார், உண்மையிலே அலற விட்டுருப்பாரு. இந்த மேட்ச்சில் வந்து ரேண்டி ஆர்டன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச் வந்து ரேண்டி ஆர்டன் பக்கம் தான் ஜெயிக்கிறதுக்கு இருக்கும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் வந்துருவார். கெவின் ஓவன்ஸ் வந்தோடனே ரேண்டி ஆர்டன் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ரேண்டி ஆர்டனுக்கு ட்ரீம் மேக்கன்ட்ரேவ் அட்டாக் பண்ணிடலாம், முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போவார். அந்த இடத்துல பார்த்தா ட்ரீம் மேக்கன்ட்ரேவ் ரேண்டி கெல்மோரா கிக் போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் அப்படியே வந்து அந்த ரிங்கை சுற்றி வருவார். சுற்றி வந்துட்டு ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ண போவார். அதுலேருந்து எஸ்கேப் போய் ரேண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ண ஓடுவார். கெவின் ஓவன்ஸ் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஏறி குச்சி ஓடிவார். WWE அஃபிஷியல் டீம்ஸில் வந்து ரேண்டி ஆர்டனை தடுத்து விட்டுருவாங்க.
அடுத்த ரே ஃபினிக்ஸோட டீசர் காமிப்பாங்க. ரே ஃபினிக்ஸ் வந்து அடுத்த வாரம் வரப்போறாருன்ற மாதிரி அவரை அஃபிஷியலாகவே கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வாரம் ரே ஃபினிக்ஸ் ஸ்மாக் டவுனில் டெபியூட் ஆக போகிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசுப் வர்சஸ் அதுக்கப்புறம் மிஸ் இவங்க 2 பேருக்கும் பேக் ஸ்டேஜில் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சுக்காக ஜிம்மி யூசும் மிஸ்ஸும் வந்து அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூசோ ஈஸியாகவே மிஸ்ஸை வின் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டேமியன் பிரிஸ்ட்டை பற்றி ட்ரீம் மேக்கர் பேட்டி கொடுத்துருப்பாரு. கடுப்பான டேமியன் பிரிஸ்ட் ட்ரீம் மேக்கர்ன்றவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அடித்து அப்படியே ஒரு கார் மேலே தூக்கி அங்கேருந்து கார் மேலே இருந்தே அப்படியே வந்து காரோட கண்ணாடியில் அப்படியே சோக்ஸ்லாம் போட்டு படுக்க வச்சிருவாரு. இந்த இடத்துல பயங்கரமான அடி வாங்கி கிடப்பார் ட்ரீம் மேக்கர். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் அடி வாங்கி அவர் மூஞ்சை பார்த்து ஆக்ரோஷமாக ஒன்று நான் கத்தையை முட்டிக்க வரான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருந்த சிஎம் பங்கு ட்ரீம் மேக்கர் அடிபட்டு கிடக்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு மெயின் ஈவெண்ட் நோக்கி வருவார். மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போது அந்த மெயின் ஈவெண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் தான் வருவார். ரோமன் ரிங்ஸ் பால் ஹீமனோட வருவார். ரோமன் ரிங்ஸ் பால் ஹீமனோட வந்த உடனே கான்ட்ராக்டில் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கான்ட்ராக்ட் கிடக்கும். அந்த கான்ட்ராக்டை எடுத்து சைன் போடுறதா இந்த செக்மெண்ட். அந்த கான்ட்ராக்டை வந்து பால் ஹீமனை எடுத்து ஓப்பன் பண்ணி வைப்பார். உடனே ரோமன் ரிங்ஸ் அந்த கான்ட்ராக்டை சைன் போடுவார். அதுக்கப்புறம் பால் ஹீமனும் ரோமன் ரிங்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பால் ஹீமனும் ரோமன் ரிங்ஸும் மியூசிக் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ரோமன் ரிங்ஸோட என்ட்ரன்ஸ் பாட்டை தான் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்லுவார் பால் ஹீமன். உடனே வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவார். யாருமே வரதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணோடனே மீண்டும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, செத்ருலின்ஸ் வந்துருவாங்க. செத்ருலின்ஸ் வர்றதை பார்த்து அவங்க கடுப்பாயிடுவாங்க. செத்ருலின்ஸ் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பேச ஆரம்பிப்பார். நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன் இங்கே என்னோட பாட்டை பாடி என்னை என்ஜாய் பண்ண வச்சதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஷீல்டில் நம்ம ஒன்றா வந்தோம். அது இல்லாமல் அந்த இடத்துல நம்ம ஹெலிகாப்டரில் வந்து இதே ஏரியாவில் லேண்ட் ஆகணும். அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதே எண்ணத்தில் நீ இருக்க வேண்டாம் ரோமன். நான் பல இடத்துல வேற மாறி இருக்கேன். உன் மேலே கொலை வெறியில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். சிஎம் பங்கு சாண்ட் வருது. சிஎம் பங்கு மியூசிக் வருது. சிஎம் பங்கு உள்ற வர்றாரு. சிஎம் பங்கு உள்ற வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாரு. சிஎம் பங்கு உள்ளே வந்தோட எனக்கு என்ன தேவையோ அது இங்கே இருக்குது, அதை நான் ஒரு நாள் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பால் ஹீமனை பற்றினா சூசகமாக சொல்கிறார். சிஎம் பங்கு வந்து கான்ட்ராக்டில் சைன் போடும்போது பால் ஹீமன் ஏதோ ரகசியத்தை சொல்கிற மாதிரி பால் ஹீமன் போய் ஹெல்ப் பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து 10 வருஷமாக நான் இங்கே இல்லைனாலும் எனக்கு வந்து ரசிகர்கள் ஆதரவு தந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றின்னு சொல்லி கண்கலங்கிறார். அதுக்கப்புறம் செத்ருலின்ஸ் பேசுகிறார். நீ கையெழுத்து போடு, உன் கதையை நான் முட்டிக்கிறேன். நீ என்னடா பெரிய ஆள் மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்க. உன்னோட கதை இந்த ரெசல் மீடியாவில் நீ இது வரைக்கும் மெயின் ஈவெண்ட்டே விளையாடுறதுன்ற கதை இருக்குது. ஆனால் இந்த ரெசல் மீடியாவில் மெயின் ஈவெண்ட் நீ விளையாடுற, ஆனா அந்த மெயின் ஈவெண்ட்ல நீ ஜெயிக்க போறது கிடையாது. அதுதான் நடக்க போகுது. உன் கதை ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட்ல தோத்த கதையா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பால் ஹியூமன், இந்த ரோமன் ரெக்ஸ், நீ இந்த 3 பேருமே ரெசல்மேனியாவில் பலியாக போறீங்க. என்கிட்ட தோத்து தான் நீங்க வெளியேற போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்க விட்டறிகிறாரு செத் ரோலின்ஸ். அதுக்கப்புறம் சிஎம் பங்க் ரோமன் ரிங்ஸை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அப்படியே அந்த இடத்த விட்டு ரோமன் ரிங்ஸ் வெளில போகலான்னு பார்க்குறாரு. சிஎம் பங்க், நீங்க எல்லாம் ரெசல்மேனியா விளையாண்டுருக்கலாம், ஆனால் நான் இது வரைக்கும் ரெசல்மேனியா விளையாடல. மெயின் ஈவெண்ட்ல நான் மெயின் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன். அதனால அந்த ஃபர்ஸ்ட் டைம் மெயின் ஈவெண்ட்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நீங்களாம் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்னு பயங்கரமா வார்னிங் கொடுத்து சிஎம் பங்க் கிளம்புறாரு. இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் மெயின் ஈவெண்ட்ல நடந்துச்சு.